ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுங்கிறத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது நைஃப் ப்ளீட்ஸ். ஓகேங்களா? இந்த நைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, நைஃப் போல் பாக்ஸாக அடுக்கடுக்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நைஃப். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. அதில் 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக பாருங்கள். இப்போ நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து கேப் எடுத்திருக்கேன். கேப் எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து 0ன்னு நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்பர்ஸ் பிரகாரம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து 1 2 3 இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0. அந்த 0 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்கலை. 0 நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறோம். நம்ம வந்து தேவையானது ஒரு 3 நம்பர்ஸ் வரைக்கும் தான். நம்ம வந்து அதுக்கப்புறமா 1 2 3 1 2 3 இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3க்குள்ளே தான் நம்ம வந்து பாக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் வந்து கொண்டு போகிறோம். இப்போ 0 வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுருங்க, அதை நீங்கள் எடுக்க வேணாம். அதுக்கப்புறமா 1 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 போட்டிருக்கதை தூக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 3ல் கொண்டு போய் வைக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து 1 கொண்டு போய் 3ல் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 2 வந்து உள்ளே போயிடுது. அந்த 2 அளவுக்கு நம்ம அந்த கிளாத்தை மடிக்கிறோம். ஓகேங்களா? 1 வந்து 3ல் வைக்கும்போது 2 வந்து உள்ளே போயிடும். அந்த 2 உள்ளே போன கிளாத் எப்படி இருக்குது நமக்கு பாருங்கள். அந்த 2 வந்து உள்ளே போயிடுச்சா, அப்போ அந்த 3ல் நான் வைக்கிறேன். 3ல் வைக்கும்போது அந்த கிளாத்து நமக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து உள்ளே மடிஞ்சு காமிக்குது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வந்து தைச்சிக்கலாம். அப்படி தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நிறைய நம்ம வந்து பாவாடைங்க இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் 1 2 3 போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 1 2 3 போட்டதில் அந்த 1 தூக்கி நான் வந்து 3ல் வச்சுட்டேன். அடுத்து வந்து பாருங்கள், நான் 1 2 3 மறுபடியும் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணி வச்சுருக்கதை 1 தூக்கி 2 வந்து உள்ளே மடிகிற மாதிரியும் அதை மடிச்சுட்டு 1 தூக்கி 3ல் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கிது, ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இது எல்லாமே தனித்தனியாக கிடைக்கிது. இதே மாதிரி ஃபுல்லாக நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணணுங்கிறது கிடையாது. இது வந்து எதுவுமே எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக நான் 1 2 3லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதை வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து யூனிஃபார்ம் தைப்போம். அது மட்டும் இல்லை, நம்மளோட மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பசங்களுக்கு தைக்கிற பாவாடை தைக்கிறோம் பார்த்திங்களா, பட்டு பாவாடை, அதில் கூட நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கும் பண்ணிக்கலாம், நம்ம பசங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம வரப்போகிற கிளாஸ்லலாம் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்குறோம். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸுமே நம்ம எப்படி வைக்கிறோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து கற்றுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸாக நமக்கு இருக்குது. 1 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து உள்ளே மடிஞ்சு நம்ம வந்து உட்காரும்போது நல்லா மடிப்பாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பாக்ஸ். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அப்படிங்கிறது பாருங்கள், நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் அப்படி வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக சுற்றியே நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஃபுல்லாக சுற்றும் போது கிளாத் ஃபுல்லாக நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர்ஸ் நம்ம வந்து தேவைப்படுது. 7 ஒன்ஸ். ஓகேங்களா? 7 டைம் நம்ம வந்து மார்க் பண்ணோம். இப்போ வந்து 6 to 7 வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 3யை தூக்கி 1ல் வைக்க போகிறோம். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 1 தூக்கி 3ல் வச்சோம். இப்போ 3யை தூக்கி 1ல் வைக்க போகிறோம். 5யை தூக்கி 7ல் வைக்க போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். 3யை தூக்கி 1ல் வச்சோம். திருப்பி 5யை தூக்கி 7ல் வைக்கிறோம். அப்போ 7ல் வைக்கும்போது அந்த 6 வந்து என்ன ஆகுது, உள்ளே மடிஞ்சது. இந்த பக்கம் 2 வந்து உள்ளே மடிஞ்சது. நமக்கு வெளிப்பக்கம் என்ன தெரியுது,
4 வந்து வெளியில் நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதுதான் 1லேருந்து 7 வரைக்கும் எழுதிக்கிறங்க. எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம 7 வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 1 போட போகிறீங்க. ஓகேவா? அந்த பாக்ஸை விட்டுட்டு போடக்கூடாது. 7 முடித்தோம் பார்த்தீங்களா, 7 போட்டு அதில் தான் 1 போடுறோம். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டு 7 வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, 3யை தூக்கி அந்த 1ல் வைக்கிறேன். லாஸ்ட் முடிக்கும்போது அது வந்து 7ஆக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அது 1 ஆயிடுது. ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த 3யை தூக்கி 1ல் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், 5யை தூக்கி 7ல் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து நிறையா கேப் வந்து கிடைக்கும். நம்ம ப்ளீட்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம பேண்ட்லேயே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைப்போம். அது மாதிரி பட்டியாலா பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ப்ளீட்ஸ் வைப்போம். அப்போ அந்த இடம்லாம் நமக்கு என்ன கிடைக்குது, நல்லா அகலமாக கிடைக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு இறுக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம உட்காரும் போது ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு, பின்னு போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன், தைக்க போகிறேன். இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் பண்ணலாம், இல்லை தனியாக ஃப்ராக் மாதிரி பண்ணலாம், இல்லை பசங்களுக்கு ஸ்கர்ட் மாடல் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். மேலே டாப் அந்த ஸ்கர்ட் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து மேக்ஸி ட்ரெஸ் பண்ணலாம், லெஹங்கா வந்து பண்ணலாம். பசங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்ன டிசைன் நம்ம வந்து வைக்க போகிறோமோ கீழே வந்து நல்லா லென்த்தாக வரணும். கீழே நமக்கு வந்து அந்த இடுப்பு பகுதி சுருக்கமாகவும் கீழே நல்லா ஃப்ளோராக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இது வந்து எப்படி இருக்குங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக இருக்கும். ஒரு பாக்ஸாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ். இதையே திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ப்ளீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து நமக்கு இல்லாமல் அந்த கேப் வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியும். பாக்ஸ் ப்ளீட்டே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பின்னாடி பக்கமாக பார்க்குறோம். ஓகேவா? வெளி சைடு பார்க்காம உள் சைடு பார்க்குறோம். உள் சைடு பார்த்தா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அந்த பாக்ஸ் இல்லாமல் அந்த கேப் அதிகமாக இருக்கும். அதுதான் இன்வெர்டட் ப்ளீட்ஸ். அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்ச் டேப் எடுத்துங்க. இன்ச் டேப் எடுத்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? இதுலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 6 1 7 இது வந்து எதுக்குன்னா, நம்ம எப்படி பாக்ஸ் ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது பார்த்திங்கன்னா, 3யை தூக்கி 1ல் வச்சுட்டு 5யை தூக்கி 7ல் நம்ம வந்து வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ளீட். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் பாக்ஸ் ப்ளீட். ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடியது இன்வெர்டட் ப்ளீட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 இருக்குது பார்த்திங்களா, 1 கொண்டு வந்து 2 மடித்து 3ல் வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைஃப் ப்ளீட்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வச்சுட்டோமா, அதுக்கப்புறமா என்ன பண்ணால் இந்த 5 இருக்குது பார்த்திங்களா, 5யை தூக்கி கொண்டு வந்து 3லேயே கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகேவா? 1ஐயும் கொண்டு வந்து நம்ம 3ல் வைக்கிறோம், 5ஐயும் கொண்டு வந்து நம்ம 3ல் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த 2ம் 4ம் நம்ம கிளாத்துக்கு உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு நமக்கு வந்து விசிபிளாக தெரியுது வந்து பார்த்திங்கன்னா 3. இந்த சைடு 1 தெரியும், இந்த சைடு 5 தெரியும், நடுவில் வந்து நமக்கு வந்து 3 தெரியுது. ஓகேங்களா? மறுபடியும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 1 2 3 நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 5 வரைக்கும் மார்க் பண்ணிட்டோமா, மார்க் பண்ணிவிட்டு 1 இருக்குது பார்த்திங்களா, அந்த 1 கொண்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 3ல் வைக்கிறோம். அதுக்கப்புறமா 5 இருக்குது பார்த்திங்களா, அந்த 5ஐயும் கொண்டு வந்து நம்ம 3ல் வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த பாக்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாமல் அந்த கேப், அந்த பாக்ஸுக்கு நடுவில் வந்து இடம் இருக்குது பார்த்திங்களா, கேப் கிடைக்கிறதுல அந்த 3 அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் தெரியுது. இப்போ நான் வந்து ஃபுல் 2 இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு, அதிகமாக அந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ப்ளீட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லாத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன்று வைக்கும்போது தான் நமக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் வந்து நம்ம தெரியும். நம்ம வந்து வச்சுருக்கிறது பாக்ஸ் ப்ளீட்டா இல்லை இன்வெர்டட் ப்ளீட்ஸா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளீட்ஸ் வந்து வைக்கும்போது நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுடைய டாப்லெல்லாம் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு
3 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கிளாஸில் உள்ளவங்க கிளாஸில் குரூப்பில் கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட நோட்டில் வந்து இது மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுருங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நோட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த நோட்டில் வந்து ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டா நம்ம கடைசியாக நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து தெரியாதது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதியும் வச்சுக்கலாம். நாம் எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு எப்பாவது மறந்து போச்சுன்னா நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நோட்டில் எழுதி வச்சுக்கிறோங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள்.